ஹலோ நண்பர்களே, வணக்கம், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து 18 ஆகஸ்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். குளோபல் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. மெயின் ப்ராப்ளம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ். ஏன் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் வந்து பிளாக் பண்ணுறாங்க, எந்த ஷிப்பும் போகக்கூடாது அப்படின்னு. நேற்று வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல்லாகவே நாங்கள் ஆக்குபை பண்ணி அதை வந்து யூஎஸோட ஒரு டெரிட்டரியாக மாற்றிட போகிறோம். அதாவது அந்த ஏரியாவும் யூஎஸோட ஒரு பகுதி, அந்த மாதிரி ஆக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் வந்து இப்போ ஓப்பன், எல்லா ஷிப்பும் போகலாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டுருக்கிறாரு. ஆனால் சேம் டைம் ஈரான் வந்து யார் இந்த சைடு போகணுன்னாலும் எங்கள் பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப் எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே, அதாவது சம்மந்தமே இல்லாமல். நேற்று வந்து என்ன சொன்னார், ஹார்மோஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, அதை வந்து நாங்கள் ஆக்குபை பண்ணி யூஎஸோட ஒரு ஏரியாவை மாற்ற போகிறோம், ஆயில் ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்கலி கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. அவர் சொன்ன அடுத்த செகண்ட் அந்த பாருங்கள், $88 இருந்த க்ரூட் ஆயில் $91 போயிடுச்சு. சும்மாவே வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம், இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஓப்பனாக இருக்குது, ஆயில் ப்ரைஸ் இறங்கிடுச்சு அப்படின்னு அவர் பாட்டுக்கு எதோ அடிச்சு விடுறாரு. அடிச்சு விட்ட உடனே வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. ஸோ சேம் டைம் அதே டைம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் போச்சு. ப்ளஸ் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஆஃப்டர் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து கீழே இறங்கி தான் இருக்குது. இப்போ ஓப்பனிங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் வந்து நேற்று க்ளோசிங்கை விட ஓப்பன் கம்மியாக தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி இப்போ மார்னிங் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஐ திங்க் பிலோ தான் ஓப்பன் ஆகணும். ஆல்மோஸ்ட் ஒரு நேற்றைய லோ அந்த ஏரியாவில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து ஓப்பன் ஆகணும். மார்க்கெட் வந்து உண்மையில் ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. இந்த லைன் நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த எல்லோ கலர் லைன் 24,350 வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ரொம்ப கிளியராக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நெகட்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்னிங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 வரைக்கும் வந்து இது டவுன் தான். ஸோ இங்கே வந்து ஷார்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. பட் மறுபடியும் வந்து ஃபோர்ஸாக ரெக்கவர் ஆனாலுமே நம்மளோட அந்த 24,350 நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த அந்த லைனை வந்து விட்டு மேலே போக முடியலை. அதே மாதிரி சென்செக்ஸில் வந்து சப்போர்ட் வந்து 77,500 அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது இதுக்கும் வந்து 77,800 அதெல்லாம் வந்து இந்த ஒரு எல்லோ லைன், இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆனால் நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் அந்த 11:30 அந்த டைமில் சென்செக்ஸில் வந்து சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிருச்சு. பட் நிஃப்டியில் நம்ம கொடுத்த சப்போர்ட் இன்னும் கீழே இருந்தது. ஸோ இது ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து நான் ட்ரேடை வந்து கட் பண்ணேன். பட் அகைன் போயிட்டு ஸ்டில் அந்த 24,350 வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியலை. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கீழே தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங் கீழே தான் ஓப்பன் ஆக போகுது, நெகட்டிவ் தான், ஃப்ளாட் டு நெகட்டிவ் தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. சப்போர்ட் லைன் வந்து ரெண்டு சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலாக. 24,150 இது வந்து நேற்று இங்கே வந்து சப்போர்ட் எடுப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக இந்த சப்போர்ட் எடுக்கணும். இன்கேஸ் இந்த சப்போர்ட் வந்து மிஸ் ஆனால் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,040, அதாவது 24,040. அதுக்கு ஜஸ்ட் கீழே தான் 24,000 இருக்குது. ஸோ இன்றைக்கி 24,000லாம் வந்து பிரேக் டவுன் கொடுக்காது. ஸோ 24,040 தான் வந்து ஃபைனல் சப்போர்ட். ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுது. மேக்ஸிமம் வந்து ஷார்ட் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு சப்போர்ட் இது வந்து மேக்ஸிமம் பிரேக், அதாவது இந்த சப்போர்ட்டில் ஒரு ½ அன் ஹவர் 20 minutes to ½ அன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் இந்த சப்போர்ட்டை வந்து ஜஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு உடனே பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா கன்ஃபார்மாக அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,350 நேற்று வந்து நம்ம எல்லோ லைனாக போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் என்னென்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று 24,500 and 400 இந்த ரேஞ்சில் எல்லாம் வந்து புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருந்தவங்க அந்த இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் வந்து வைண்ட் அப் பண்ணிவிட்டு பின்னால் வந்து 24,300 வந்து ஃபுல்லாக பில்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க.
ஸோ 24,300 வந்து நிறையா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் 24,200 அண்ட் பிலோவும் இருக்குன்னு வைங்களா. ஸோ 24,300 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா ஓப்பனிங்கே வந்து 24,300க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த புட் ஆப்ஷன் எல்லாம் வைண்ட் அப் பண்ணணும். ஸோ இவங்க வந்து இம்மிடியேட்டாக வைண்ட் அப் பண்ணிவிட்டு பின்னால் ஓடுவாங்க, அது கீழே வந்து போவாங்க. ஸோ இவங்க எல்லாம் வைண்ட் அப் பண்ணும்போது அதுவே வந்து மார்க்கெட்டை இன்னும் புஷ் பண்ணி கீழே தர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறது 24,150 இன்னைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஈவன் பிரேக் டவுன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கேஸ் நடக்க சான்சஸ் இல்லை, இன்கேஸ் டிஐ வந்து அக்ரெசிவாக பை பண்ண ஆரம்பித்தாலோ அல்லது இந்த 24,300 புட் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, இவங்க வந்து மேபி பெரிய கைகளாக இருந்தால் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா மணியை பம்ப் பண்ணி மார்க்கெட்டை வந்து 24,300க்கு மேலேயே வைக்கணும் ட்ரை பண்ணால் வந்து மார்க்கெட் இந்த 350 அப்போவுமே 350 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், இது பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இதுதான் ஐடியா. 2 சப்போர்ட் லைன், இந்த 24,350 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இன்னைக்கு. அப்படியே இருந்தாலும் இந்த ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இவங்க எல்லாரும் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட், நேற்று சொன்ன சப்போர்ட் 77,500, பட் நேற்று வந்து ரிட்டர்ன் ஆச்சு. இன்னைக்கு வந்து இன்கேஸ் நிஃப்டி வந்து இந்த 24,150 பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா தென் சென்செக்ஸ் வந்து 77,500 ஹோல்டு பண்ண முடியாது, இதுவும் பிரேக் டவுன் கொடுத்து தான் ஆகும். ஸோ ஒரே ஹோப், மார்க்கெட் வந்து நெகட்டிவிட்டி அதிகம், கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஒரே ஒரு ஹோப் வந்து டிஐஐஸ் மணியை பம்ப் பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போனாலே வழியே இன்றைக்கி வந்து மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. தென் வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். மெயினாக வந்து ஓஐ சேஞ்சஸ் வந்து பாருங்கள், எந்த சைடில் இருந்து ஓஐ சேஞ்ச் ஆகுது, யாரெல்லாம் வந்து வைண்ட் அப் பண்ணுறாங்க அல்லது எந்த ஏரியாவில் வந்து ஓஐ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் வந்து ஓஐ ஆட் ஆகுது, யார் வந்து வைண்ட் அப் பண்ணுறாங்க, எங்கெங்கே கம்மியாகுது அப்படிங்கிறத இந்த ஓஐ சேஞ்ச் சென்சிபிளில் இருக்குது, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை வந்து பார்த்து டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இதை பற்றியான வீடியோ கூட நம்ம யூடியூப் சேனலில் எஜுகேஷனல் வீடியோ அப்படின்றது ஆப்ஷன் செயினை பற்றி, அதை யாரும் பார்க்கலைன்னா அதை போய் பாருங்கள், ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். வீக்லி எக்ஸ்பைரி.